ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்படுகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வேலை நாட்களுடைய வாரத்தினுடைய முதல் நாள், ஒரு வாரத்தை கடந்து ரெண்டாவது வாரத்துக்குள்ள நம்ம கடந்துருக்கிறோம். அதே போல் நிறைய ஒருவேளை பொறுப்புகள், பலவிதமான மன உளைச்சல்கள், பல காரியங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் முன் செல்கிறார். அவர் வழியில் நம்ம நடக்கும்போது அவர் அற்புதமாய் நம்ம நடத்த உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடத்தினார்ல, 8 மாதங்கள் கூட இந்த நடத்தின ஆண்டவர் இந்த 9ஆம் மாதத்தில் கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இந்த 9ஆம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு உண்மையில் வர இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆசா அற்புதமான ஒரு ஜெபத்தை பண்றார். தேவப்பிள்ளையில், கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆமென். பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, மனுஷர் உங்களை மேற்கொண்டு கூடாது ஆண்டவரே. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஜெபம் பண்றதுல ஆசா ஜெபித்ததை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதே நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? பலவீனமாக இருக்கீங்களா? சரீரத்தில் பலவீனம் பிரதர், ஆத்மாவில் ஆவியிலும் கூட பலவீனமாக சோர்வாக இருக்கிற இன்னானே தெரியல. சில இந்த மாத துவங்கின நாட்கள்லேருந்தே இப்படி தான் இருக்குது. ஒரு என்ன காரியத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க? தேவ பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. இது இங்கே ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். எதை 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு காரியம் நடக்கும். வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். பாருங்களேன், இப்போ ஆசாக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்காக 10 லட்சம் பேரோடு என்ன பண்ணுறனாக்கா எதிராக வராங்க. இப்போ ஆசாக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஆசாக்கு இருந்தது 5 லட்சம் தான், பாதிக்கு பாதி கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் ஆசா ஒன்று ஆண்டர் சரண்டர் பண்ணிடுறார். ஆண்டரே, பலமுள்ளவனுக்காக இல்லை பலனற்றவங்க உதவி செய்வதற்கு லேசானங்க. நான் பலவீனம் தான், எங்கெல்லாம் 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் சர்வ வல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர் உங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரை நன்கு அறிந்து ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு சரண்டர் அடைஞ்சனோ கர்த்தர் சும்மா விட்டுவாரா? ரொம்ப அழகாக இருக்கும். அதே 2 நாளாகும் 14-12ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறி அடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை முறியடித்தார். எத்தியோப்பியர் ஓடி போனார்களாம். தேவப்படையில் உங்களுக்கு விரோதமாக யார் உங்களை பயமுறித்து எந்த காரியங்களை த்ரெட்டன் பண்ணி எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் பலனே இல்லாத போல் காணப்படுறீங்க, பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எதிரானவர்களை அவர் முறியடிப்பார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சரீரத்தை பலவீனங்கள் வியாதிகள் இருந்தாலும் சரி, மனுஷருடைய காரியங்கள், பிசாசுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அது முறியடிக்க போகிறது. ஏன்னா அவர்களோடு இருக்கிறத காட்டிலும் உங்களோடு இருக்கிற பெரியவர். அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு, உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு, எல்லா சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆசா உம்மை நோக்கி விண்ணப்பித்த போது, ஆண்டவரே, 10 லட்சம் பேரோடு வந்த சேரா புத்திரரை முறியடிப்பீங்கன்னா இவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள், மனுஷிகாவிகள், சத்துருவின் கிரிகள், ஆண்டவரே, சரீர பலவீனம் என்னெல்லாம் எதிராக இருக்கோ இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நான் ஜெபம் பண்ணப்பா. முடிந்து விழட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் கரமிட்டு நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.